சனி விரதம் செவ்வாதோரம் தீர்ப்பதற்கு மழை நம்பி கோவிலுக்கு மழை நம்பி கோவிலுக்கு மாலை அந்த நடக்கணுமே மாவிளக்கு எடுக்கணுமே ஒரு படி நல்லெடுத்து இன்னும் உரலிலே போட வேண்டும் அதை உலக்கை கொண்டு குத்த வேண்டும் இன்னும் குத்தி அதோ அரிசி தன்னை இன்னும் சாதமாக சமைக்க வேண்டும் இன்னும் சமைத்தது ஒரு சாதம் தன்னை 3 உருண்டையாக உருட்ட வேண்டும் இன்னும் ஒரு உருண்டை சாதம் தன்னை வடக்கு வாக்க சென்றல்லவோ கொடுக்க வேண்டும் ஆடைக்குள்ளாக வந்தல்லவோ ஆடைய சுத்தமாக மெழுக வேண்டும் நாரத்தம் முன்னால படைக்க வேண்டும் என்ன குரங்கைய கட்ட வேண்டும் என்ன வாயால உண்ண வேண்டும் இப்படி 40 நாள் வரைக்கும் இந்த வசனமாக இருந்திரானா என்ன 41 நாளையில 41 நல்ல வளம் தருவார் ஐயா மழை நம்பி தருவார் ஐயா இதனை எல்லாம் கேட்டதோடு சொல்லு நம்பி என்பவரோ ஓடுகிறான் கண்டா ராமச்சந்திர பூபதி ஓய் துள்ளம்பி நியாயா சும்மா ஓட்டம் சாட்டமா இருக்கிறீரு நானும் போச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அங்க போறீரு இங்க வரையிரு இங்க போறீரு அங்க வரையிற வரும் கையில வர எடுத்துட்டு அங்க கொண்டு போற இங்க கொண்டு போறீர ஏயா அப்படி ஓட்டம் சாட்டமா இருக்கிறீரு என்ன இல்ல எனக்கு கேட்டா துள்ளம்பி சுவாமி சுவாமி நல்ல வார்த்தை சொன்ன உங்களுக்கு இதனால சன்மானம் கொடுக்க வேண்டாமா வெகுமதி அன்பளிப்பு கொடுக்கணும் இல்லையா ஓடுறேன் சாடுறீண்டா எனக்கு கேட்டா ராமச்சந்திர பூபதி போய் தொழம்பி நான் சன்மானமா அன்பளிப்பு வெகுமதியா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குவேன் என்ன கொடுத்தாலும் வாங்குவேன் பணத்தை வீட்டுல வச்சுட்டு கால படுக்க இதோட வச்சுக்கணும்னு சொன்னாலும் வாங்கிக்கிடுவேன் கையில இருக்கேன் வச்சுக்கணும்னு சொன்னாலும் வாங்கிக்கிடுவேன் இல்ல இந்த மலையில தான் இருக்கு யாரும் ஒண்ணும் இல்ல ஒரிஜினல் தான் வச்சுக்கணும் வாங்கிக்கிடுவேன் இங்க என்ன இருந்தாலும் வாங்குவேன் எவ்வளவு இருந்தாலும் வாங்குவேன் ஆனால் ஒன்று எக்காரணத்தை கொண்டோ நான் திரும்ப தரமாட்டேன் என்னுடைய பழக்க வழக்கம் அப்படி அப்ப சந்தர்ப்பம் கொஞ்சம் தாங்கன்னா தரமாட்டேன் அதாவது சன்மானம் அன்பளிப்பு வெகுமதியா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கன்னு சொல்றேன் நான் ஒருத்தனா வந்திருக்கேன் கூட 5 ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏன் கூட்டு வந்திருக்கேன் நீங்க ஏதாச்சும் தருவீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் கூட்டு வந்திருக்கேன் நீ ஒண்ணும் தரல கொடுக்க மாட்டேன் சும்மா போயிட்டு வாங்க சாப்பிட்டாச்சா படம் சாப்பாடு உண்டு சாப்பிட்டு அப்படின்றவேன் தேங்காய் பழம் உண்டு அது உண்டு இல்லைன்னா பூத்துருவோம் நிறைய சாப்பிட்டுருக்கோம் துளசி உண்டு அது எக்கச்சக்கம் வச்சிருக்கோம் அதெல்லாம் இல்லை இங்கே இருந்துக்கிடுவீங்களோ அதான் கேட்டேன் அவன் வேணாம் சாப்பாடு தாரம் எடுத்துருந்தோம் அதனால நான் சன்மானம் அன்பளிப்பு வெகுமதியோ வாங்குவேன்னா அதுக்கு ஒரு காலம் உண்டு அந்த காலம் முடிஞ்சு நீ தந்தாலும் நீங்க வச்சுக்கிட முடியும் அந்த காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவார் அதாவது தெரியுமா இந்த சனி தோக்கம் செவ்வாய்னா கண்டிப்பான முறையில உனக்கு ஒரு கை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு பிள்ளை செல்வம் இருக்கும் ஒரு மத செல்வம் இருக்கும் அதாவது என்ன தெரியுமா உங்க கையால வாங்குறத விட நாளைக்கு உனக்கு பிறக்கும் பாரம் என்னது குழந்தை
ஆமா. அது கையால வாங்கினா சரி. கொஞ்சம் புண்ணியம் தானே. ஆமா. அதனால என்ன குழந்தை பிறகு சொல்லிவிடும். சரி. பக்கத்தூர் தானே. ஆமா. சந்தையில கொண்டு போக முடியாட்டாலும் வாடகைக்கு ஒரு ராலி அமுத்தினாலும் கட்டுமுட்டு சாமம் போராத்தியா என்ன வேண்டாம்னு சொன்னீங்களா? முன்னாடி வந்து பொண்ணு மட்டும் வச்சிருந்தீங்களா? எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போயிருவேன். சரி. அதெல்லாம் ஒண்ணு நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆமா. நீங்க தரையெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவேனா? சொல்லவே மாட்டேன். ஆமா. நீங்க தரம்போது வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அது சொன்னா உங்க மனசு கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. உங்களுக்காக சொல்றேன். ஆமா. எனக்காக சொல்றேன். இல்ல எனக்காக நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஆமா. உங்களுக்காக தான் சொல்றேன். சரி. நான் வாங்கிட்டு போறேன்னு சொல்லி ராமச்சந்திர பூபதியா முத்து, அதாவது நமது இந்த தொழிலுக்கு முன்னால விளைவு பெற்றுக் கொண்டு அவரு எங்க போயிட்டாரு? எந்த ஊருக்கு போனாரு? எந்த ஊருக்கு போனாரு? எங்க போனாரு? எந்த ஊருக்கு போனாரு தெரியலையா? ரகுபுரத்துக்கு போயிட்டாரு. ஆமா. தென்குருங்கா திருக்கல்குடி நாட்டடுத்துள்ள கோல்புரத்துல இருக்கு ரகுபுரம். அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு. ஆமா. ஐயர் கொஞ்சம் வயசாகி போச்சு. போன வாரம் படிச்சிருக்கோம் இல்லையா? அவரும் வருவார்ல. அவருக்கு இன்னொரு நிலையா அடுத்த படைக்கு பாட சொல்ல போறேன். சரி. கொஞ்சம் நைட்டியா சும்மா இருக்கும். கண்டிப்பா பார்வதியும் சேர்த்து கொண்டு வந்துடுவேன். இன்னும் 2 பேரும் வரணும். ஆமா. சுவாரஸ்யம் ஐயமா பிள்ளைங்க. ஐயமா பிள்ளை ஐயனா பிள்ளை இல்ல, ஐயமா பிள்ளையா சின்ன பொண்ணு. அதனால இந்த ராமச்சந்திர போய் சென்றதுக்கு பின்னால் இந்த தொழிலுக்கு உள்ளத்துக்குள்ளாக ஒரு எண்ணம் என்ன? சனி இருந்தா ஒண்ணுக்கு ஒரு கூட வர மாட்டான். இந்த 21 சனிக்கிழமை சனிவர தெரிந்து ஒரு பாடு சனி தோசை தீர்த்தாங்க. பிறகு செவ்வாய் தோசை தீர்ப்பதற்கு மழை நம்பி கோவிலுக்கு நடந்தார்கள். ஆமா. ஒருபடி நெல்ல கொண்டு போய் பெரிய குத்து வரல குத்துவாங்க இல்லையா? அதுக்கு பேரு தான் குத்து வரல. இன்னொன்னு திருவன்பாங்க, இன்னொன்னு அரைப்பாங்க. அதுக்கு பேர் ஆட்டு வரல. இது குத்துறதுனால குத்து வரல்னே பேர் இருக்கு. ஆமா. அரைக்கிறாளுக்கு ஆட்டு வரல்னு பேரு. குத்துவாங்க. ஆமா. அதுக்கு தானே அதுக்கு பேர் 2 பேர் வச்சிருக்கோம். ஆமா. ஒரு உரலை இங்க இருந்து பிறக்கி மலையில ஏத்தணும் இல்லையா? உருட்டி பிறக்கி கொண்டு உரலை கொண்டு போட்டு அதுல ஒரு நெல்லையும் கொண்டு போட்டு உலக்க ஒண்ணு கொண்டு போயிருந்தான். ஆமா. கையிலேயே உரல் இருந்தா உலக்க வேணும் இல்லையா? வெறும் உரலை மட்டும் வச்சு என்ன பண்றது? செய்ய முடியாது. உலக்கம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, உரல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 2 சேர்ந்து இருந்தா தான் பலன் கிடைக்கும். அதனால இந்த ஒரு உலக்கு கொண்டு போயிருந்தா இல்லையா? அதை போட்டு மாக்கு குத்தி அதை சொலவை எடுத்து போட்டு அப்படின்னு படைச்சு அதுக்கப்புறம் கல் எடுத்து அடுப்பு போட்டு சாவாவை சமைத்து சாவத்தை மூலையை உருண்டையாக உருட்டி ஒரு சாதத்தை கோயிலுக்கு வடவாசலை சென்று என்ன சாதத்தை காலடி காலக்காலடி கூட்டாதான் காமரம் பறந்து வரும். என்ன காத்தாப்பா? இது அண்டம் காத்தாவா சுடுகாட்டு காத்தாவான்னு தெரியலையா? இது கருங்காத்தாவெல்லாம் தெரியுது. அது தொண்டை நெறிஞ்சாலாம் இருக்கு. காக்காவுக்கு தொண்டை கட்டி பிடிச்சோம். காக்கா சங்க நறுக்கிட்டா சரியா வந்துடும். இந்த தொண்டை கெட்டது காரணம் என்ன? இந்த முடிச்ச அறுத்துடணும். அப்படியா? வெடிக்க முடியாம அழைதானோ இந்த முடிச்ச அறுத்துட்டா காக்காவுக்கு சரியா வந்துடும். என்னது அண்டங்காக்கா கொண்டக்காரி எல்லாம் பார்த்து அப்படி காக்காயின்னு அழைத்தா இல்லையா? காவமெல்லாம் பறந்து வந்தது. ஒரு சாத்தி உறுத்து போயிட்டா. அப்படி காவமெல்லாம் புறக்கிட்டு போயிடுச்சு. ஆலயத்துக்குள்ளாக வந்து தரை சுத்தமாக மெழுகி சாத்து முன்னாலே படைத்தார். கரங்கையை கட்டுகிறார், வாயால உண்ணுகிறார். இப்படி எத்தனை நாள்? 40 நாள் வசனமாக இருந்தாங்க. 41 நாளையில பல நம்பிராய் இருக்கும். நாச்சாரம்பாளுக்கும் தங்கத்தால் அபிஷேகம், வெள்ளியால் அபிஷேகம், சொர்ணத்தால் அபிஷேகம், ஆசு குளிகள்லாம் முடித்து தேங்காவோட உடைத்து வைத்து 7 அடுக்கு தூவமோ எடுத்து பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் தொல்லும்பி பார்த்தா, உனக்கு ஏன் அப்படி ஆட்டம் வருதுடி? சாமி கும்பிடுடி. மேல சாமி வந்துட்டாலும் மழை நம்பிக்கை தீவான ஆகுது. தரிசனத்தை முடியுது. அச்சாரமா வரேன் உங்களை அச்சாரமா வராலும் அதுதான் கேட்டேன். வரி 10,000 கொடுத்துருங்க. அது நாச்சாரி உங்களை வருவா. திருமண நாச்சார் ராணி வராலும் அந்த அம்மா உன் மேலதான் வரும். வித்தியா ஆளை பிடிக்காது இந்த மாக்கு. வீடியோ எடுக்காம கேட்டா எனக்கு என் பேரை சொன்னியான்னு கேட்பேன். அதனால
தரிசனத்தை முடிச்சுட்டேன்டா. சரி. தரிசனத்தை முடித்தார். ஆமா. இன்னைக்கு கடைசி பொழுது இல்லையா? சரி. நேரம் ஜாஸ்தியா போச்சு. ஆமா. இன்னைக்கு கண்டா தொல்லம்பி என்ன? இருக்கு இருக்கு. இருக்கு. அன்னைக்கு வீட்டுல போய் என்ன சுகத்தடி கண்டோம். ஆமா. இந்த ஒரு நாள் சரி. மலர்ந்து வாசல் தங்கி ஆமா. நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு போவோம். ஆமா. நாளைக்கு காலையில போவோம். நம்ம அகரத்துக்கு போவோம். ஆமா. என்று அப்படியே மலர்நம்பி வாசல்ல சரி. தங்கி இருக்கிறாங்க. ஆமாண்ணே. அப்படி தங்கி இருக்கும் போதுதான் என்ன? நேரம் எப்பேற்பட்ட நேரம் அப்படி பால் சாம வேலை. ஆமா. நடு சம்பாதி வேலை. வேலை. அதாவது சாமம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அந்த சாமம் போல சரி. மழை நம்பியை என்ன? இவங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்காக ஆமா. நேரில் புறப்பட்டு வர்றாங்க. ஆமாண்ணே. இப்படி ஒரு வாரம் தெரியுமா? அப்படி 5 வயது குழந்தை போலே குழந்தை போலே 5 வயது குழந்தை போலே அழகு அந்த சிறுவன் போலே திருவன் போலே அழகு அந்த சிறுவன் போலே திருவன் போலே குழந்தை போலே மொத்த குடும்பியா பூநூலாம் பூநூலா ராமரோட பழக்குங்களா பதக்கங்களா கிருவித்தே நாமங்களா நாமங்களா கிருவித்தே நாமங்களா களிமூக்கு காதளமா சின்னஞ்சிறு குழந்தை போலே குழந்தை போலே சின்னஞ்சிறு குழந்தை போலே மழலை சிறு குழந்தை படிவமானார் வடிவம் ஆனா மழலை சிறு குழந்தை படிவமானார் வடிவம் கொண்டா குழந்தை போலே மழலை வடிவத்தை கொண்ட ஆமா மழை நம்பி ராயரானவர் ஆமையா தொழில்நம்பிக்கு முன்னாலே வந்து ஆமா ஓய் தொழில்நம்பி ஐயா நீ பிறந்த பிறகு பிள்ளை வாக்கியமே கிடையாது ஐயா. ஆமையா உன்னுடைய வாக்கெல்லாம் மகாதாந்தம் மாவிளக்கு அபிஷேக அர்ச்சனை செய்தனால் ஆமா. தந்தை வாக்கியம் கொண்டுத்தார் என்று சொல்லி சரி. தீர்த்தம் வந்து நேரம் ஆமா. 21 கையில கொடுத்து சரி. மாயமான முறையை மணந்து சென்றார். ஆமா. ஐயா மழை நம்பி ராயரானவர் சரி. மழை நம்பி வாசல்ல இன்றைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன? குறுக்கிட்டு திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆவணி மாதம் சரி. இன்னைக்கு கடைசி சனி இல்லையா? ஆமா. கடைசி சனி தானே. ஆமா இந்த விசிலு யாவன வருது கொஞ்சம் பாருங்கண்ணே. இன்னைக்கு என்ன கிழமை? கடைசி சனி இது கடைசி சனி. ஆவணி அதாவது ஆவணி மாதம் சரி. கடைசி சனி தான் ஆமா. மலநம்பி கோயில்ல என்ன? உருக்கிட்டு திருநாள். ஆமா. இது சீரம் சிறப்புமா 8 லட்சம் கூட்டம் இருக்கும். ஆமா ஏராளப்பட்ட கூட்டம் பூரா அங்க போயிருக்கோம். நேற்று கடையை சொல்லி சிறுவத்தம் கோயிலுக்கு போயிட்டு ஆமா. இது பூரா மலநம்பி கோயிலுக்கு இருப்பாங்க. இருப்பாங்க. ஆப்பேர்வட்டம் மழை நம்பி ராயரானவன் ஆமா. தீர்த்தமும் திருநீர் இளமத்தினை கையில கொடுத்து ஆமையா. மாயமான முறையில மறந்து சென்றார். ஆமா. பதறி முழித்தான் கொல்லம்பி. சரி. பக்கத்துல கொஞ்சாதி ருக்கு இருக்கா இல்லையா? ஆமா. அவ அயர்ந்து தூங்குதா. ஆமா உறக்கம்னா கடும் உறக்கம். இந்த பத்தியா கொரட்டை ஏன் சண்டாளி பக்கத்துல மனுஷன் எடுக்க மாட்டான். புருஷன் இன்னைக்கு டைஸ் வாங்கிட்டு போப்பாரான்னு வாங்கிடுவான் தான் நினைச்ச நிலைமை இப்ப அப்படிதான் இருக்கு. வீட்டை காலி பண்ணியாச்சு 6 மாசத்துக்கு. அவன் அக்கா இன்னும் சேர்த்துருவோம். வாங்க கூட நம்மளாம் இருக்க முடியாது. ஆமா. வந்ததுக்கு ஏதோ ஒரு பிள்ளை கிடைச்சது. போதும்பா வாங்கிட்ட இருந்து பட்ட பழம் மனுஷன் எடுக்க முடியுதாப்பா அவங்ககிட்ட. இப்படி போடுதான கொரட்டை சண்டால பார்வதி அதாங்க கைவசம் உறுதி. ஆமா
ஒலியா ஊருக்குள்ள ஒரு சின்னியா கூட இருக்காது. இந்த கொரட்டை மட்டும் அதிகம் இருக்கும். ஊருக்குள்ள ஏதோ பேய் வந்துட்டு அதுவே இருக்கும். அப்பேற்பட்ட இந்த ருக்மிணியானவளை தட்டி உசுப்புதான். சரி, தட்டி உசுப்புனா தானே எந்திப்பா. ஆமா, அதனால தட்டி உசுப்பி நான் கண்ட கனவை சொல்லுகிறார். எனக்கு கேட்டா ருக்மிணியானவள் கண்ணாளா கண்ணாளா என் கையில பாருங்க, எனக்கும் தீர்க்க வந்து இருபத்தி கையில இருந்திருக்கிறாய் என்றா எனக்கு கேட்டால் சொல்லம்பி இருக்கும். உனக்கு முன்னே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம உணர்வுகள் இரண்டை தவிர உள்ளங்கள் ஒன்றுபட்டவை. அந்த கனவுல கூட மழை நம்பி பிரிக்கல பாத்தியா என்று அதுக்கப்புறம் தூக்கம் வரலன்னு. சரி, இந்த சத்தத்துக்கு அப்புறம் தூக்கம் வருமா? தூக்கம் வராது. வெட்டு வெட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பகல்ல கிடந்து தூக்குறாங்களோ அப்படியே ஒரு சாவத்துக்கு முன்னால இருந்துச்சு. நம்பியாத்தங்கரையில போய் கைட்டு ஸ்தானம் செய்ய போறாங்க. அப்போ ஒரு செந்தாமரை புஷ்பம் தண்ணியில மோந்து வந்துகிட்டு இருக்கு. எனக்கு கண்டா ருக்மிணி ஆட்சியானவள் கண்ணாளா கண்ணாளா அது அந்த மோந்து வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த செந்தாமரைக்கும் எனக்கு வேணும் என்றால் எனக்கு கேட்டா விடுவான்னு சொல்லம்பி இருக்கும். கேட்டதுக்கு அப்புறம் தரம் விடுவேனா கொஞ்சம் புறம் இந்த ஆட்டுக்குள்ள போய் சாடி நீந்தி அப்படியே இந்த செந்தாமரை உற்பத்தி எடுத்து வந்து கொஞ்சம் ருக்கு கையில கொடுத்தா வாங்கி வாசம் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகாயத்துல கருடால் வட்டமிட்டு கொண்டு இருக்கிறது. ருக்கு ஆகாயத்தை பாடி ஆகாயத்தை பார்க்காத கருட பாரு என்று கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அந்த கருட தரிசனத்தை முடித்து விட்டு கோவிலமம்பரத்திலே அவங்க அகரத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கியிருக்கும் போதுதான் மன நம்பியுடைய அருளாலும் கிருபா கரட்சத்தாலும் பாவி இந்த ருக்மிணி ஆட்சியானவள் காட்டடித்து தலையீடு போத்தது போல துர்பூதியான விருப்பமா இருந்து கொண்டிருக்கிறாள். இப்படி இருப்பாலும் தெரியுமா, அவளோ அந்த மாதம் குடி மறந்து நன்றியுடன் குடி மறந்து நன்றியுடன் மறந்து அவளோ 40 நாள் அவளோ 1 மாதம் 2 மாதம் 3 மூன்றாவது மாசையிலே மகமெல்லாம் முத்துமுத்தாட்டிடுமா. நாளாவது மாசையிலே ஆளாங்கள் போல அவனிடம் வருவாளா எங்கனவா ஐயர் சுவாமி. நாலு மாத சூழி சுவாமி, 4 மாத எனக்கு 4 தங்காய் வேண்டும் என்றாய். இதனை கேட்ட தொழு நம்பியோ 6 தங்கா வாங்கி வந்து மனைவியர்க்கு பாரா 5வது வாசையில அங்கமெல்லாம் நீரம் அவளுடைய அதிசனம் இட்டிலியா மதகமா அப்பமடை அருமையோடு ருக்மணிக்கு கொடுப்பாரா 6வது வாசையில ஐயரிடம் வருவாளா எங்கனவா ஐயர் சுவாமி. 6 மாத சூழி ஐயா 6 மாத சூழி ஐயா அடமாங்காய் வேண்டும் என்றாய். இதனை கேட்ட துள நம்பியோ பூர்வாரா மாவடுமை வந்து மாங்காப்புவத்தை அவர் கையாள மனைவியர்க்கு 7வது வாசையில கல்யாணம் முடித்து சூழ்காப்பு சொல்வளையை சூழ்காப்பு சொகுசுடனே அவளோ 8வது மாசையிலே முட்டாளிடம் வருவாளா எங்கனவ மன்னவரே நினைத்த மண்டால் என்ன கடை விளகாரம் அட்டுமிட்டாண்டு
பார்த்த மாட்டாளே 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 கணவனுக்கு தெரியாமல் கணவனுக்கு கட்டமன் அவளோ அடுத்தவருக்கு தெரியாமல் அடுப்பு சாம்பிடுவாய் எதிராளிக்கு தெரியாமல் சாம்பிடுவாய் 9வது மாசை குறுக்கு வாழ வாழ கஞ்சி குழிய மறந்து அவர் பண்ட பண்டாஞ்சலுட்டான் மாங்காய் கிழங்காயோ மழை புளியோயுடனே தேங்காயும் நெல்லிக்காயோ தேங்காயும் நெல்லிக்காயோ தின்றாரே பரிபூரண கர்ப்பமானாய் குருநாதி நம்மதிலே அடிவிடி அவை வடித்து அடிவிடியாய் ஒரு ஆண் குழந்தை வந்திடுமா என்ன குழந்தை வந்து பிறந்த போது குண்டலங்கள் கண்ணோடு குழந்தை வந்து மருத்துவ கலைக்க போன மணவாளன் நம்பியோ ஆளுக்கு வந்து சென்றார் செய்கின்ற பரிகாரங்கள் சிறப்போடு தாங்கோ பாட்டி தாங்கோ போட்டார் தாராட்டி ஓராட்டி தாராட்டி யாருடைய திருநாமத்தை கொடுப்பது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தை இன்னும் நம்மளுக்கு குண்டலத்தோடு வந்து பிறந்திருக்கா இல்லையா? அவளை பொருத்தமான பேர் நாமத்தை கொடுத்தாங்க. சரி, பேர் நாமத்தை கொடுத்தாங்க தெரியுமா? குழந்தை குண்டல வாசகம் என்று குணமோடு பேர் கொடுத்தார். 5 வயதாச்சு. பையன் உள்ளூர்ல படிக்க சொன்னா ஓடி ஓடி வருவான். பையனை அடிச்சு வளர்க்கணும் அப்படின்னா பையன் அந்த இடத்துல நின்றணும், ஆற்றிலே கொண்டு போயிடணும் என்பதாக சொல்லி கோயிலமாரத்தில் உள்ள குட்டுவாங்கலத்துல கொண்டு வாசகத்தை சேர்த்திருக்கிறான். பையன் அங்க படிச்சுட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போதுதான் என்ன தொழிலமைக்கு உள்ளத்துக்குள்ளாக வருகின்றோம். செக்கலாக ஒண்ணு இருந்தாலும் செருக்கி திங்க காணாது என்பாங்க. அறையில ஒண்ணு இருந்தாலும் ஆட்சிங்க காணாது முன்னோர்கள் பழமொழி. நம்ம ஜாதி வழக்கம் என்ன, கொலை வழக்கம் என்ன? கோயில போய் பூஜை பண்ணுவாங்க. தேங்காய் உடைக்க தெரியாது. மணி அடிக்க தேங்காய் உடைக்க தெரியணும்ல. விடலை போடுவேன் கையால் வச்சிருப்பாரோ. அப்போ வீட்லையும் செப்பனி தான் வைக்கணும். அதாவது மணி அடித்தா மட்டும் போதாது. முதல்ல தேங்காய் உடைக்க படிச்சுட்டு அங்கே போய் மணி அடிக்கணும். மணி அடிக்கணும், தேங்காய் உடைக்க மாட்டோம். கண்ணோட போனால் வச்சு பார்ப்போம்னா சொத்துன்னு வச்சு போடுவோம். பார்த்து வியாபாரம் இருக்கும். அது ஆசா இருக்கு. அறுவாடிச்சே சரியில்லை. அதாவது பானை பொங்கலோட போயிட்டுனா அந்த வேளாறு குத்தம்மா. வேளாறு ஒழுங்கா தீ போட மாட்டான். வேளாறுனாலே கோளாறு தான். அதுதான் கேட்டேன். கோளாறு அப்படிதான் பண்ணுவான். அதனால இந்த தொழிலம்பியானவன் துப்பு போட்டா அவனுக்கு ஒரு துப்பு கிடைச்சு போச்சு. தெங்கூருங்கா திருக்கோணமலை நாட்டிலே அழகிய நம்பிக்கை நாச்சாரமாளுக்கும் பூஜை பண்ண ஆர்டர் வந்துருச்சு. உண்டான ஆளை பிடிச்சி அங்க போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். 7 நாளைக்கு ஒரு முறை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் வேளையிலே கால வேலையை பூஜை முடித்து சாயரத்தை வச்ச பூஜைக்காக அவன் அரமனையில பயணமாகி கொண்டிருக்கிறான். இப்படி வருவான் தெரியுமா? என்னை காப்பும் வேணும் வாழும் வேணும் வாழும்
கோயில் பத்து வாழைகுடி புட்டுவா குளமதி குணமுடனே வாரபோது அவன் மகன வாசகமோ சாயரட்ச பையன் பள்ளிக்கூடம் விட்டல்லவோ வீட்டுக்கு தாரபோது கூட சேர்ந்த பையன்கள் எல்லாம் வாசகம் அது உங்க அப்பா போறா தெரியுதா அவங்க அப்பா என்று அப்பாவைக்கு பின்னாடி அழுது மாறா வாசகமோ நல்ல மாடம் வருவரைக்கும் வந்து விரும்பி வாக்கலையும் நல்ல மாடம் மாறபோது அழுகை கூறல் காதுகட்டு அவன் திரும்பி பார்க்கும் போது மகனி வாசகமே ஐயா அரிக்கும் ஆயனுக்கும் அடங்காத தேவதை அந்த சட்டநாதன் கீத்திரபாலகர் ஆதி நாராயண லிங்கேஸ்வரன் சங்கிலி ஊத்தார் கொழு இருக்கக்கூடிய இடத்துக்கு எனக்கு பின்னால வரணும் அப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டேன் நம்ம தனிமையில ஒண்ணு அனுப்ப முடியாது இன்னும் செய்யான் தெரியுமா என்ன பழவனை தூக்கி அவன் தோரில் வைத்தான் பயணமானே வயல்வரப்பு பாதை மூடி நாட்டார் மடை தான் கடந்து குறுங்கோடி நாடாதிலே பிள்ளையார் வாசல் வாழி இன்னும் முளக்குடியா வீடு வீட்டு அலைய நம்பி வாசலிலே என்ன கொச்சில போட்டு நடைகிறான் என்ன கொண்டு வந்ததொரு சாமான்களை வடவர வாசலில அப்பாவுக்கு முன்னாள் வந்து அழுவான சாப்பிட்டது இப்ப மாலை கருக்களாகி போச்சு இல்லையா பையனுக்கு பசுங்கிறது நமக்கு தெரியல இந்த அரிசி கிண்டி எடுத்தான் அஞ்சாறு பழத்தை போட்டான் அவனும் சர்க்கரை போட்டான் பாலை விட்டு பஞ்சாமிரதமாவுக்கு சேர்ந்து பையனை கூட்டிக் கொண்டிருக்கிறான் இதெல்லாம் யார் பார்த்தா எங்கள் சட்டநாதன் கேத்திரபாலகர் ஆதி நாராயண லிங்கேஸ்வர சங்கிலி வகுத்தார் நம்பி ஐயருக்கு கொண்டு வந்து அவளை சர்க்கரை எச்சு பண்ணி போட்டீங்கன்னா நீ பூசை பண்ணி அறிவன் சொல்லி அவர் வர்மம் வச்சிருக்கிறாரு இந்த வர்மத்தை என்னன்னா அவன் வேலை கோயில ஒழுங்கா கடந்துகிட்டு இருக்கு சங்கிலி வகுத்தோட அருளால பையனுக்கு அப்படியே கண்ணுல உறக்கம் வந்துருச்சு நீ தூங்கு போ தூங்கு கோயில் எனக்கு ரொம்ப வேலை இருக்கிறது நீ தூங்கு எங்க ஆணவன பள்ளிவாசல்ல அவதேத்து மண்டபத்துல படுமுறை கிளவரிட்டு பையனை ஜோரா ஒர்க்காட்டி விட்டு அவன் பிறகு என்ன செய்கின்றான் என்ன திருப்பார்க்காடல் அடிக்க வேண்டும் என்று தங்க செப்பு குடம் எடுத்தோம் வெட்டி தன்னை திறமையோடு திறமையோடு கையெழுத்து திருப்பார்க்கடல் ஆராதியிலே மாடி மாத்துருத்தி திருநாம பெட்டி தன்னை திறமையோடு கையில் எடுத்து தண்ணீர் விட்டு தான் உழைத்து நாமம் போடுகிறான் இத்தனாவும் 21 அவன் 91 திருநாள் திருமருகா நீல நாமாடுகிறான் மண்டவர போயாச்சு நெடுநாமத்தை ஓட்டதோரு சொல்லு நம்பி என்பவரோ திருப்பார்க்கடல் ஆற்றில் உள்ள தீக்கந்தனை எடுத்துக்கொண்டு தீக்கந்துச்சி தலையில் வைத்து தடவோடாளா கொண்டு வா
அதிர்வேட்டும் நட்டுவர்கள் ஆசிரியர்கள் கடவுடலாம் கொண்டு வந்து அழகிய நம்பியர்க்கு நாச்சியார் அம்மாளுக்கு அவசியங்கள் தான் முடித்து படப்பு படைத்து வரபோது சட்டனவன் கற்றவாழ சங்கிலி ஊரத்துக்கு வரப்படப்பவரை தானே வரப்படப்பவரை தானே அப்ப கோபம் கொண்டார் சங்கை போதம் நம்பியே ஒரு நல்ல குத்தத்துக்கு இரண்டு குத்தம் செய்து போட்டான் பூச பண்ணி போவதைத்தான் அறிவனடா தொல் நம்பியே மாறு தட்டி சபத வைத்தான் இந்த சபத மதை என்னடையே சபத மதை இந்த சண்டாள நம்பியோ பூசைகளை தான் முடித்து பல்லாக்கு சேர்வை கூடி படப்புகளை என்ன படப்புகளை ஒதுக்கினான் என்ன பொட்டனவா வெட்டினானே பொட்டனவா என்ன படப்பட்டானே நம்பியோ பொட்டனம் ஓட்டு வெட்டியவா சொல்ல நம்பி ஆனமடப்பள்ளி வாசலிலே அமுதேத்து மண்டபத்துல படமுறை கிளவரித்து பையனை வரட்டாட்டி இருக்கம ஆனா அழைச்சிட்டு போன என்ன இருந்ததா இன்னமில்லா தொழில்மை என்ன செய்தான் தெரியுமா என்ன பழகனை மறந்தானே பாவி திருக்காப்பை கூட்டோரா என்ன குழந்தை தன்னை மறந்தானே என்ன குழந்தை தன்னை மறந்தானே பாவி கோவில் நடை சாத்து குறுங்குடி நாடுமீட்டு திருப்பார்கடல் ஆறுமீட்டு நடவரம்பு சென்னற்கரை என்ன வயவரப்பு பாதை கூடி என்ன நல்ல மடம் தாண்டனந்து அந்த கூட்டுவா குளங்கழிந்து என்ன கோவிலம்மா புறமதியிலே அவனுடைய அகரத்திலே என்ன கொண்டு வந்த சாமான்களை என்ன கொண்டு வந்த சாமான்களை பன்னக சாலையிலே இறக்கி வைத்தான் கொண்டு வந்த சாமான்களை ஆட்சியானவள் எம்பு அளத்தை கையில கொடுத்தார் அதுக்கு முன்னால கொடுத்து இந்த பையங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க யாச்சியம்மா யாச்சியம்மா அதாவது உங்க ஐயர் கூட உங்க மக வாசகம் போயிருக்கிறா ஐயர் வரும்போது உங்க மகனும் வருவான்னு சொல்லியிருந்தா ஆனா ஆச்சியம்மா ரொம்ப திடமா இருந்தா ஐயர் வந்துட்டார் பையன் விளையாட்டு பையன் இல்லையா பின்னால விளையாடி வருவா சின்ன பையன் தானே சிறுவிழத்தனமா வருவான் அவனுக்கு என்ன வரும் தெரியும் விவரம் தெரியா விளையாடிக்கிட்டு இருப்பான் ஐயருக்கும் வந்துட்டாரு பையன் பின்னால வருவான்னு சொல்லி ஆட்சியமா நல்ல திடமா இருந்தான் உடனே எம்பு தளத்தை கையில வாங்கினான் கையெல்லாம் சுத்தம் செய்து நமக்கென்று தளவாழ இலை விரித்து பட்டக சாலை எல்லாம் சாதங்கள் எல்லாம் வருமாறி கண்ணாலா உண்ண வாங்க நேரம் 12 தாண்டிட்டு நீங்க கரெக்டா 12க்கு சாப்பிட்டுருக்கீங்க டயத்தை கரெக்டா கீப் பண்ணுவீங்க ஃபாலோ பண்ணுவாரு கீப் பண்ணுவா ஐயர் இல்லையா அவங்க 12க்கு சாப்பிடுறாரு சாமியா அவருதான் அதே போலதான் யாரு
ஆதி நாராயண லிங்கேஸ்வர சந்தி கொடுத்தார் 12னா 12 தான். ஆமா. வேறெல்லாம் ஒண்ணு ஆள்ல பார்த்தாண்டா டயம் தான் கணக்கு. ஆமா. சாமினாலே டயம் தான். அப்பேற்பட்ட இந்த தொழு நம்பியா அப்படி தலவாரம் போய் அமர்ந்து ஒருபடி சாச்சல்லி வாயின் பக்கமா கொண்டு போகிறான். அப்பதான் கேட்டா இந்த ருக்மிணியானவள்